Hello friends, welcome to One Academy. நான் மணிகண்டன், One Academy Director. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 2 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு 92.5%க்கு வேகன்சி பொசிஷன் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது யூஜி கோர்சஸ் MBBS நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன் ஃபார் ரவுண்ட் 2க்கு வந்து கொடுத்துருக்காங்க 92.5 ரிசர்வேஷன். இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 92.5% ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 99/2025 வந்து ரவுண்ட் 2க்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் MBBS சீட்ஸ் வந்து எத்தனை காலேஜில் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலேருந்து டோட்டலாக வந்து 29 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து 162 MBBS சீட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ESI காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை KK நகரில் வந்து 2 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து கவர்மெண்ட் காலேஜஸோட MBBS சீட்ஸ் வந்து 164 சீட் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் அதில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 249 சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அதில் வந்து ஒரு 4 சீட் வந்து மைனாரிட்டி நெட்வொர்க்குக்காக சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 249 + 3 டோட்டலாக வந்து 253 சீட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் வந்து 866 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, MBBS சீட்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட் வந்து பார்த்திங்கன்னா 114 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்திங்கன்னா 320 சீட்ஸ் 320 சீட்ஸ் வந்து MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு BDS கோர்சஸ் டென்டல் காலேஜஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் BDS வந்து பார்த்திங்கன்னா 73 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க 3 காலேஜில். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 20 காலேஜஸில் வந்து 635 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 954 BDS சீட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் ரவுண்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் வேக்கன்சி வந்துட்டு ஓகேங்களா, அதாவது என்னென்னா கவர்மெண்ட் கோட்டா சீட் வந்து 2401 பேர் MBBS சீட்ஸ்லையும் BDS வந்து 111 பேர் வந்து விர்ச்சுவல் வேகன்சி, அதாவது இவங்கெல்லாம் வந்து அப்கிரேடுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து MBBS சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா NRI கோட்டா எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 4510 சீட்ஸ் வந்து MBBS வந்து அப்கிரேடுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. BDS பார்த்திங்கன்னா 748 சீட்ஸ் வந்து அப்கிரேடுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இந்த சீட்ஸு ப்ளஸ் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த வேக்கன்சி சீட்ஸு, இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ரவுண்ட் 2ல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கிளியராக நீங்கள் ஓவர்வியூ பண்ணிவிட்டு ஓகேங்களா, தென் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களோட கவுன்சிலிங்கை சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனல்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம ஒன் அகாடமி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.